எதுவுமே இல்லாமல் இந்த கோர்ட் டைம் ஏன் வீணடிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த வழக்கை 5/1/2018 டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாரு. என்ன என் மனைவி அந்த A3 ஆஃபீஸர் அப்துல் ரஹீம் 3 பேரும் டிஸ்சார்ஜ் பண்ணுறாரு. 2 வருஷம் கழிச்சு ஒரு கோபால் என்ற IAS அதிகாரி, யார் திரு கோபால் என்ற IAS அதிகாரி அந்த வழக்கை திரும்ப எடுத்துகிட்டு போய் கண்டெம்டில் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கோட தீர்ப்பு வந்து 2 வருஷம் கழிச்சு சொல்கிறாப்புல. 90 நாள் தான் டைமே, 90 நாளுக்குள்ளே நீ அப்பீலுக்கு போகணும், போகல 2 வருஷம் கழிச்சு என்ன பழி வாங்குறாங்க. எப்படிலாம் இவங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு IAS அதிகாரி ஒருத்தனுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் விளாட்றாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு 2 மணி சொல்லி எனக்கு கொடுங்க. போயிட்டாங்க. அங்கே என்ன சொல்கிறாரு நீதியரசர் வந்து என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில், இந்த வழக்கு வந்து பெரிய வழக்கு, இதை வந்து சிடி செல்வம் சார் 1 பேஜ் ஆர்டர் போட்டிருக்காருன்றாங்க. டீட்டெயில்டு ஆர்டரை வந்து இந்த பூதப்பாண்டி கேஸ் மற்ற டிரைவருங்க கேஸ் வரும்போது இதையும் விசாரித்து சேர்த்து ஒரு டீட்டெயில் ஆர்டராக போடுங்கன்னு சொல்லி அந்த கேஸை வந்து எங்கே பண்ணுறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க. எங்கே ஆனரபிள் ஹைகோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. திரும்ப அந்த ட்ரையல் கோர்ட் CJM விழுப்புரத்துக்கு அனுப்பி ட்ரையல் நடத்துன்னு சொல்லலை. இவர் சிடி செல்வம் ஆர்டரில் என்ன இருக்குது, நீ சாம்பிளாக இல்லைனா அது எதுக்கு கோர்ட் டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறது தானே அவர் தான் கேட்குறாரு. அதே தான் நேற்று சதீஷ் சார் என்ன கேட்டார், சதீஷ்குமார் மாண்புமிகு நீதியரசர் என்ன கேட்டார், இதில் ரிப்போர்ட்டே இல்லை, ஆவின்னு சொல்லிட்டான், இதில் எந்த இடத்துலையும் எனக்கு ஷார்ட்டேஜ் இல்லை, எந்த இடத்துலையும் ஆவின் இன்டர்னல் டொமஸ்டிக் என்கொயரி ரிப்போர்ட் சொல்கிறது, அதே மாதிரி போலீஸ் CBCID சொல்கிறான், நாங்கள் சாம்பிள் சரி அதெல்லாம் விடு, இந்த 1800 லிட்டர் இந்த தண்ணி ஊற்றுனான்னு சொன்னல, அந்த 1800 லிட்டர் பால் எடுத்தான்ல, அந்த பால் எடுத்து போய் நீ பிடிச்சி எடுத்துமே கொடுத்தல, நீ 1800 லிட்டர் நீ எப்படிடா நீ அளந்தான்னு கேட்குறாரு. யாரா CBCID ஏதாவது ஒன்று அளந்துருக்கணும்ல, ஒன்று எடை போட்டிருக்கணும், இல்லை 40 லிட்டர் கேனில் அளந்துருக்கணும். எப்படி நீ 1800 லிட்டர் நீ அளந்து அதை சொல்லு, எனக்கு அந்த பால் வந்து 1800 லிட்டர் தான்ன்றதை சொல்லுன்னொன்னே திருன்னு கோர்ட்டில் முடிக்கிறானுங்க. சரி ஒரு நாள் டைம் தரேன், ஏதாவது எவிடன்ஸ் மெட்டீரியல் இருந்தால் எடுத்துகிட்டு வா CBCIDக்கு, இல்லைனா இந்த கட்டு கோர்ட்டு கீச்சு எல்லாத்தையும் கீழ்ச்சி கொளுத்தி போட்டுருவார். யார் சுற்றி 12 வருஷமாக இந்த கேஸ் சுற்றி நிற்குது, இது ஒரு கேஸ் வந்து கோர்ட் டைம் திரும்ப அவரும் அதே தான் சொன்னார், காலை வேஸ்ட்டு பண்ணுறீங்க, அவங்களுக்கும் தொல்லை கொடுக்குறீங்க, டிரைவருக்கு இருக்கும் அந்த ஓனர்களுக்கும், எங்களுக்கும் கோர்ட் டைம் தொடர்ந்து நீங்கள் CBCID வந்து ஒன்றுமே மெட்டீரியல் எவிடன்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கினது அவர் சொன்ன மாண்புமிகு. மெட்டீரியல் எவிடன்ஸ் நான் யாருக்குமே பேட்டி கொடுக்கல, உங்களுக்கு தான் தரேன். மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்தால் கொடுத்து ப்ரூவ் பண்ண உனக்கு 1 டே டைம் தரேன்னாரு. திரும்ப மறுநாள் வந்தாங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க. RCB இருந்தால் தானே கொடுக்க முடியும், ஒரு சம்பவமே அது மாதிரி நடந்தால் தானே கொடுக்க முடியும். அதில் கூட அந்த விவோ அன்றைக்கி நைட்டு 11:30 மணிக்கு இவன் 2 வீலரில் போனான், அந்த கேஸோட சாரம் சொன்னான்னா 11 மணிக்கு அந்த 2 பேர் 2 வீலரில் போனால் அவனை மடக்கி கேட்டோம். 11:30 மணிக்கு நாங்கள் சந்தேகத்தோட சஸ்பெஷனான 2 பேர் கேட்டோம். அது 45 கேன் பாலோடு அவன் வேனை வச்சு நின்றுந்தான். அந்த வேன் பால் ஏதுறான்னு கேட்டதுக்கு வைத்தியநாதனுடைய வண்டியிலேருந்து அந்த டிரைவர் எடுத்து கொடுத்துட்டு போனான்னு சொல்கிறாங்க.